அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, மாமியார் மருமகள் இடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கான சில விஷயங்கள், சில பரிகாரத்தை தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோங்க. வீட்டில் உள்ள மற்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எப்படி வாஸ்து சாஸ்திரம் வழிகாட்டுதோ அதே போல தான் உறவுகளுக்குள்ளே ஏற்படும் பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள நல்லிணக்கம் ஏற்படுறதுக்கும் வாஸ்து சாஸ்திரம் கை கொடுக்கும். அந்த வகையில் மாமியார் மருமகள் உறவு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம். மாமியார் மருமகங்கிறது அம்மா மகள் உறவின் மறுவடிவம். இந்த உறவில் பாதிப்பு ஏற்படுதுன்னா அதற்கு ராகுவும் சனியும் தான் முக்கிய காரணம். ஒருவரோட ஜாதகத்தில் 4ஆம் வீடு தாய்க்கு உரியது. இங்கே ராகு சனி சேர்க்கை ஏற்படும்போது மாமியார் மருமகள் பிரச்சனை ஏற்படுது. ஜாதகத்தில் மருமகளுக்கு உரிய 8 மற்றும் 10 இடத்துல உள்ள கிரகங்கள் பலமாக இருக்கணுங்க. இது பலமாக இருக்கணும்னாக்கா கிரகங்களுக்குரிய பீஜ மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வரலாம். சாப்பாடு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வீட்டின் வடகிழக்கு திசையில் விநாயகர் சிலை இல்லைன்னா ஏதாவது தெய்வத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடலாம். வீட்டை இருள் அடையாமலும் துர்நாற்றம் இல்லாமலும் பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே சின்ன மூங்கில் செடியை வளர்த்து வரலாம். மாமியார் மருமகள் சமையலறையில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடணும். வீட்டின் கூடாரத்தில் ஒரு அகன்ற மண் பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் சில ரோஜாக்களை போட்டு வைக்கலாம். வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை வாக்குவாதம் வராமல் இருக்க தினமும் சமைச்சு முடித்ததும் முதல்ல பசுமாட்டிற்கு அந்த உணவை வெல்லம் கலந்து கொடுக்கணும். மருமகள் தனது கையால் தினமும் பறவைகளுக்கு அரிசிய உணவாக கொடுக்கணும். தினமும் ஸ்ரீராம சரித்திரத்தை படிக்கணும். மருமகள் தினசரி கிருஷ்ணருக்கு துளசி இலையை சமர்ப்பித்து வழிபடணும். வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பு. மாமியார் மருமகள் உறவு சிறப்பாக இருக்க நவகிரக வழிபாட்டை முறையாக செய்யணும். மாமியார் எப்பொழுதும் தெற்கு பக்கம் தலை வச்சு தூங்கக்கூடாது. மருமகள் தென்மேற்கு அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது ரொம்பவே நல்லது. மனைவி எப்போதும் கணவனுக்கு இடது பக்கமாக தான் படுத்து உறங்கணும். இந்த மாதிரி சில எளிமையான பரிகாரங்கள், எளிமையான முறைகளை நம்ம பின்பற்றி வந்தீங்க அப்படின்னாக்கா மாமியார் மருமகளுக்கிடையே எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அம்மா மகள் உறவு போல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீட்டில் ஆண்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த வீட்டில் தனதானியம் சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. இதெல்லாமே நீங்கள் செய்து பார்க்கும்போது அந்த வீடு கோவில் போல் இருக்கும். மன அமைதிக்கு பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் பலன் தரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.